வணக்கம் திரு விஜயன். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க நேற்று நைட்டிலிருந்து நீங்களும் அவதானித்து வந்திருப்பீர்கள். தற்போது ஆளுநருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான வாய்ப்புகளா நீங்க என்ன கருதுறீங்க திரு விஜயன்? இப்ப ஆளுநருக்கு கிட்ட போறதுக்கு முன்னாடி இதுல வேற ஒரு விஷயம் ஒண்ணு நம்ம பார்க்கணும். அதாவது இப்பொழுதைக்கு காபந்து அரசுல ஓபிஎஸ் தலைமையில தான் இருக்கு. அதனால ஓபிஎஸ் அவருடைய லைஃபுக்கு த்ரெட்டோ இல்ல அவரை கோயர்ஸ் பண்றாங்களோ அப்படின்னா போலீஸ் இலாக்கம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், சசிகலா இந்த அதர் பீப்புள் நடராஜனோ யார் யாரும் நமக்கு தெரியாது, யார் யாரெல்லாம் அவருக்கு த்ரெட் பண்ணுவாங்களோ அவங்க பேர்ல ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அவரே ரிஜிஸ்டர் பண்ணலாம். பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அவங்க அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா கூட்டத்தை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது வேற, ஆனா ஒரு லீகலா ஆக்ஷன் எடுக்கிறது வேற. இதை ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் செய்ய வேண்டியது. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னாக்கா, ஆளுநர் பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன 164 தான் பேக்டோர் என்ட்ரியில அந்த அம்மாவை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அதை பத்தி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஜெயலலிதா வழக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 164 கீழே, அதாவது 6 மாதம் அங்கு உறுப்பினராக இல்லாமவே முதல்வராக இருக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஏனோ தானோன்னு ஆட்டோமேட்டிக்கா பண்ணிட முடியாது. அது இதர சட்டங்களை அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுமையானால் அதெல்லாம் அதுக்கு உட்பட்டு தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்னருக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிருக்கு. அதாவது 164 கீழே அந்த அம்மாவை ஏத்துக்கிறதா அல்லது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இருக்கின்ற முதல் மந்திரியா இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இப்போது காபந்து இருக்கார், அவங்கள கண்டினியூ பண்றதா அப்படிங்கிற ஒரு சட்ட சிக்கலை இல்ல சட்ட கிளியரன்ஸை அட்டார்னி ஜெனரல் கிட்ட இருந்து அவர் பெறலாம். அப்படி அட்டார்னி ஜெனரல் இருந்து பெறும்போது அது விஷயமான எல்லா விஷயங்களும் அவருக்கு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு கவர்னருக்கு ஆளுநருக்கு உள்ள ஒரே ஒரு இது என்ன அப்படின்னாக்க, இதுல எது சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கும் அப்படிங்கிறத முடிவு செய்யலாம். இதுல ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கிறது, யார் முதலமைச்சர் என்று தெரியாத நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னு ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது சட்டமன்றத்துல ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி சற்று நேரத்துக்கு முன் நீதியரசர் வெளிநாயகம் சொல்லியிருந்தார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி கருதி அவர் அடுத்த கட்டமாக இதை விட பெரிய முடிவு, ஒரு ஆளுநருடைய ஆட்சி, பிரசிடென்ட்ஸ் ரூல் மாதிரியான விஷயங்களுக்கு போக வேண்டிய அவசியம் தற்போது இருக்கிறதா, இல்ல அவ்வளவு பெரிய விஷயத்துக்கான அவசியம் தற்போது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எடுத்த உடனே 356 பிரிவை உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க குறைந்தபட்சம் 117 எம்எல்ஏஸ் எய்தர் சைடு கிளைம் பண்றவங்க ப்ரூவ் பண்ணி ஆகும். அந்த 117 எம்எல்ஏ ப்ரூவ் பண்றதுல முதல் வாய்ப்பு சசிகலா கொடுக்க முடியாது. ஏன்னா சசிகலாவுக்கும் இவங்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் இடையே உள்ள இது என்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் சட்டமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஏற்கனவே முதல் மந்திரியா இருந்தவர். அதனால முதல்ல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் ஒரு ஈவன் அவருக்கு ஒரு 40 அல்லது 50 இருந்தா கூட திமுக வெளியிருந்து சப்போர்ட் பண்ணா கூட அவரால் ஃபார்ம் பண்ண முடியும். இது மாதிரி சந்திரசேகர் பீரியட்ல 54 எம்பிஸை வச்சுட்டு காங்கிரசினுடைய அவுட் சைட் சப்போர்ட்ல சந்திரசேகர் கவர்மெண்ட் இருந்துச்சு அந்த காலத்துல. அது மாதிரி இப்போ சசிகலாவுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கொடுத்தா ஒண்ணு நமக்கு தெரியாது ஒவ்வொரு எம்எல்ஏ மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு, அவரை மாதிரி எல்லாரும் எடுக்க போறாங்களா இல்லையான்னு. அப்படி எடுத்தாக்க ஓபிஎஸ்க்கு ஒரு ரொம்ப கூட தேவையில்லை. ஏன்னா திமுகவுக்கு ஏற்கனவே ஐ திங்க் 83 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு 17 34 எம்பி இருந்தாலே, எம்எல்ஏ இருந்தாலே ஓபிஎஸ் ஒரு அமைச்சரமையை இது பண்ண முடியும். அதுக்கு அவுட் சைட் சப்போர்ட் தான் இருந்தாலும் தப்பு இல்லை. அப்புறம் அவரால் ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்துக்கு தான் சசிகலா இருக்கும். சசிகலாவுக்கு முழுசா கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது. சசிகலாவுக்கு முழு ஆதரவு கிடைக்கல அப்படின்னாக்கா அப்ப திமுக அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்க சசிகலா
ஒரு பெருவாரியான ஒரு மக்களுடைய அதிருப்தியை வந்து பெற்றிருக்கிறாங்க. எக்ஸப்ட் அந்த அவங்க ஒட்டி பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்தை தவிர மீதி யாருமே வந்து அவங்க சைட்ல இல்லை. ஜென்ரலா ரயில்ல, ட்ரெயின்ல, பஸ்ல போறவங்க எல்லாமே கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. அதனால அது ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த மாதிரியான 2 விஷயம், இந்த ரெண்டுத்துலயுமே ஒரு ஸ்டேல்மேட் வந்துச்சுன்னா தான் 356 வந்து யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஸ்டேட் cannot be carried on in accordance with constitutionங்கிற கான்செப்ட்ல.